ஆத்துமநேசரின் அங்க மகத்துவம். தியானம் 2. ஆத்துமநேசரின் பாதம். 2ஆம் பங்கு. வேதத்திலிருந்து இயேசுவின் பாதத்தை குறித்ததான சில வசனங்கள். ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்தாள். பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சூட்டி சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். போதனை. முந்தின தியானத்தில் நீ இயேசுவின் பாத மகத்துவ பரீட்சையினால் அவர் பாதத்துக்கு கல்லும் பஞ்சாகும் என்றும் சகல நோய்களுக்கும் அதுவே வைத்தியசாலை என்றும் நோய் தீர்ந்தவர்களுக்கு அதுவே பாடசாலை என்றும் அறிந்தாய். அவற்றோடு கூட வேறு சில மகத்துவங்களையும் நீ அறிந்து கொள். முதலாவதாக, இயேசுவின் பாதம் விசுவாசி கும்பிடும் தெய்வீக சொரூபமாயிருக்கிறது. யவீரு என்பவனும் பேய் பிடித்த ஒரு பெண்ணின் தாயும் நன்றியறிதல் உள்ள ஒரு குஷ்டரோகியும் லாசருவின் சகோதரியாகிய மரியாளும் இயேசுவின் பாதத்தை கும்பிடும் சொரூபமாக்கி இருக்கிறார்கள். கீழ்த்திசை சாஸ்திரிகளும் அவர் பாதத்தில் விழுந்துதான் பணிந்திருக்க வேண்டும். நாமும் பாவமன்னிப்பாகிய பாக்கியத்தை அடைய அந்த பாதத்தில் விழ வேண்டியதே. இரண்டாவதாக, இயேசுவின் பாதம் பாவி முகரும் புஷ்ப கொத்தாய் இருக்கிறது. கேடு செய்யும்படி முத்தமிட்ட யோவாபுக்கும் யூதாசுக்கும் கனமுள்ள கன்னம் புஷ்பம் போலிருந்தது. மட்டற்ற உலக அன்பு கழுத்தை பிடித்து கொண்டு முத்தமிட ஏவுகிறது. இரட்சண்ய அன்போ இயேசுவின் பாதத்தை புஷ்பமாய் வைத்து முத்தமிடுகிறது. மூன்றாவதாக, சராசரம் அனைத்தும் இயேசுவின் பாதத்துக்குள் இருக்கிறது. அவரே எல்லாவற்றுக்கும் மேலான ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமான காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் ஆத்துமநேசரின் பாதத்துக்குள் இருக்கின்றன. இந்த மகத்துவத்தை நாம் இப்போது தெளிவாய் அறிய முடியவில்லை. எல்லாம் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறதின் பூரண காட்சி இரட்சகர் சியோன் மலையில் வந்து நிற்கும்போது வெளிப்படும். தியானம். ஆத்துமாவே, என் இரட்சகரின் பாதம் எவ்வளவோ அழகானது. கொல்கதா மலையின் மேல் நான் பார்க்கும் பாதங்கள் பாவியாகி எனக்கு சமாதானத்தை கூறும் பொற்பாதங்களாய் விளங்குகின்றன. யவீரு தன் மகளின் மரண அவஸ்தை நீங்க வேண்டுமென்று விழுந்தான். நானோ பாவத்தால் சாகிற நிலைமையில் இருக்கிற என் ஆத்துமாவாகிய மகனுக்கு நித்திய ஜீவன் வேண்டுமென்று விழுவேனாக. ஒரு தாய் தன் மகளை பிடித்த பேயை துரத்தும்படி விழுந்தாள். நானோ என் ஆத்துமாவில் பலவிதமாய் குடிக்கொண்டிருக்கிற கூட்டமான லேகியோன்களை அவர் துரத்தும்படி விழுவேனாக. சமாரிய குஷ்டரோகி தான் பெற்ற நன்மைக்காக ஸ்தோத்திரித்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். நானோ என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிச்சுட்டும்படி இதோ விழுகிறேன். இரட்சகா, உமது பாதத்தண்டை இரட்சண்யம் உண்டு. பாவியாகிய ஸ்திரியை நான் பின்பற்றுவேனாக. பாவத்துக்காக நான் சிந்தும் கண்ணீரே என் இரட்சகருக்கு நான் பூசப்போகும் பரிமள தைலம். ஸ்திரீகளின் கனமுள்ள தலைமயிர் கொத்த என் உயர்ந்த கிரியைகளையும் சுயநீதி எல்லாவற்றையும் என் இரட்சகரின் பாதங்களை துடைக்கும் கந்தைகளாக பிரயோகிப்பேனாக. என் ஆத்துமாவை இனி ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. என்னை சேதப்படுத்துபவை எல்லாவற்றையும் இரட்சகர் தமது பாதத்துக்குள் வைத்து மிதித்து கொண்டிருக்கிறார். கல்லறையை பார்க்க போன ஸ்திரீகள் இரட்சகரின் பாதங்களை தழுவினது போல நானும் தழுவுகிறேன். பாவியான ஸ்திரீயைப் போல் சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த பரிசுத்த பாதங்களை முத்தமிடப் போகிறேன். நான் அவர் பாதத்தை முத்தமிடாவிட்டால்
கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அப்பொழுது நான் என்ன செய்வேன்? பாவியான ஸ்திரியைப் போல் அவருடைய 2 பாதங்களிலும் விழுந்து முத்தமிடுவேனாக. ஆ, என் ஆத்துமாவின் மல்லிகை மலரே, முல்லை பூவே, கல்வாரி மலை தாமரையின் மலர்ந்த புஷ்பமே, உமது பாதமே கதி. இதோ அதை முத்தமிடுகிறேன். ஆ, என் நேசர் பாதம் எவ்வளவு பரிமளிக்கிறது! நான் ஒரு தைலத்தையும் பூசவில்லையே. ஆ, இதென்ன பரிமளம்! பாவியான ஸ்திரீ அநேக ஆண்டுகளுக்கு முன் பூசின நலத தைலத்தின் பரிமளமோ? இல்லை, இரட்சண்ய பரிமளம். விசுவாச வணக்கம். நான் கும்பிடும் சொரூபமே நமஸ்காரம். நான் முகரும் புஷ்பமே நமஸ்காரம். நான் அடங்கும் பாதமே நமஸ்காரம். ஜபம். எல்லா மனிதரையும் உண்டாக்கினவரும், உண்டாக்கினவைகளில் ஒன்றையும் பகையாதவரும், பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறவருமாயிருக்கிற இரக்கமுள்ள பிதாவே, யூதர், முகமதியர், அஞ்ஞானிகள், வேத புரட்டர் யாவருக்கும் இறங்கி அவர்களுடைய சகல அறியாமையும் இருதய கடினத்தையும் உமது வசனத்தை அசட்டை பண்ணும் துணிகரத்தையும் அவர்களை விட்டு நீக்கியருளும். இந்த ஜாதிகளும் அவர்களுடைய அதிகாரிகளும் ராஜாக்களும் உமக்கு விரோதமாகவும் நீர் அபிஷேகம் பண்ணின இயேசுவுக்கு விரோதமாகவும் கொந்தளித்து எழும்பி நின்று மெய்யாகவே கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணுகிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் ஆலோசனைகளை அபத்தமாக்கி உமது குமாரனாகிய எங்கள் இரட்சகரை மகிமைப்படுத்தியருளும். அவர்கள் எல்லாரையும் திருப்பி அவர்கள் இரட்சிப்படையும்படியாக அவர்களை உமது திருக்குமாரனுடைய பாதபடியாக்க வேண்டுமென்று தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன்.